ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனித்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனட் ரெசிபி தான். சுகரி டோனட் ரொம்ப ஈஸியான டோனட்லேயே ரொம்ப ஈஸியான ஒரு வெரைட்டியான டோனட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் நான் மில்க் ஒரு 3/4 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது கொஞ்சம் வார்மோடு கொஞ்சம் ஹீட்டாக எடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ நான் பட்டரை ஆட் பண்ண போகிறேன். பட்டர் எனக்கு மெல்ட் ஆகணும், அதனால் கொஞ்சம் ஹீட்டாக எடுத்துருக்கேன். பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பட்டர் கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆகட்டும். அப்போ பாலும் வார்ம் ஆகிடும். இப்போ சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு பால் வார்மாக இருக்கணும், அது கோல்டாக இருக்கக்கூடாது பால். இப்போ இது வெனிலா பவுட்ரு, உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டை நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கப்பு மாவு எடுக்க போகிறேன். அதில் இப்போ ஃபஸ்ட்டு 1 கப்பு ஆட் பண்ணி நம்ம இதை கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இன்னொரு கப்பு நம்ம ஆட் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கப்பு நம்ம மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம நல்லா கையை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா பிழையலாம். இப்போ நம்ம எப்பயுமே நம்ம ஈஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம மாவு பிழையும் போது ரொம்ப கெட்டியாக நம்ம பிழைஞ்சிடக்கூடாது. நமக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு டோவாக இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்டிக்கியாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சரியாயிடும். இப்போ நம்ம லேசாக ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கையை ஒட்டாது. இப்போ நம்ம எல்லா பக்கமும் நம்ம பிணைஞ்ச மாதிரி செஞ்சு ஒரு ஷேப் பண்ணி கொஞ்சம் வச்சிட போகிறோம். ஒரு 1 ஹவர் மினிமம். ஈஸ்ட் எப்போ போட்டாலும் மினிமம் 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ், 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அது ஊறியே ஆகணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டோ இல்லை மாதிரி கவர் பண்ணியோ நான் வச்சிட போகிறேன். எனக்கு 1 ஹவர்லேயே நல்லா வந்துருச்சு. நல்லா இது நம்ம வச்சுருக்க சைஸோட டபுள் சைஸ் ஆகணும். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் வச்சுருக்கிறதோட டபுள் சைஸுக்கு மேலேயே எனக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஊறினாதான், அதுவும் இந்த மாவு நம்ம கொஞ்சம் நம்ம சாஃப்டாக பிழைஞ்சாதான் இந்த அளவுக்கு ஊறும். கெட்டியாக பிழைஞ்சா இந்த மாதிரி வரவே வராது. இப்போ பாருங்கள் நம்ம கை வச்சோடனே எல்லா ஏருமே ரிலீஸ் ஆகிரும். மறுபடியும் நம்ம வச்ச ஷேப்புக்கே நம்ம கிடச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம அமுத்தியெல்லாம் பிழையவே கூடாது. இதுக்கப்புறம் அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம லேசாக தான் பண்ணணும். இப்போ நமக்கு எத்தனை டோனட் வேணுமோ அத்தனை டோனட் நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம். டோனட் மோல்டு இல்லாதவங்களுக்காக நான் ஒரு 2 ஷேப் சொல்லி கொடுக்குறேன். நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு டோனட் எத்தனை டோனட் வேணுமோ அத்தனை ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இதை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு நீட்டமாக நம்ம ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு நாட் மாதிரி நம்ம போட போகிறோம். இது நாட் டிசைன் டோனட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா நம்ம இழுத்து வச்சுட்டு இப்போ ஒரு நாட்டு மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இப்போ மீதி இருக்க 2 சைடுமே நம்ம உள்ளே விட்டு அப்படியே ரோல் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப ஒரு ஈஸியஸ்ட்டு ஷேப். இது எண்ணெயில் போடும்போது அப்படியே ஃப்ளவர் மாதிரி அழகாக வரும். இதே மாதிரி 2 சைட்லையுமே இது மாதிரி உள்ளே விட்டு நம்ம எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வர அந்த 2 கார்னரையுமே நம்ம டேப் பண்ணி விட்டால் அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இன்னொன்று நான் பண்ணி காட்டுற பாருங்கள். நமக்கு எந்த அளவுக்கு அது ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட்டு மாதிரி போட்டு 2 பக்கத்தில் இருக்கிறதையுமே இப்படி நம்ம சுற்றி உள்ளே விட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த எண்டை 2 எண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம அமுத்தி விட்டுட்டோம்னா நமக்கு அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். பாரு இந்த மாதிரி அமுத்தி விட்டுறணும். அவ்வளவுதான், ஃப்ளவர் மாதிரி வந்துடும். இது நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா ஃப்ளவர் ஆட்டு நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம அடுத்த வேறு ஷேப் பார்க்கலாம். இப்போ எங்கிட்ட டோனர் கட்டர் இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த டோனட்டோட ஷேப் ஒரிஜினல் ஷேப்பு. இப்போ இது நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க இதை எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம.
இப்போ நடுவில் இருக்கிறதையுமே வந்து நம்ம லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணால் அது வெளியே வந்துடும். ஒரு அழகான ஒரு டோனட் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த டோனட் மோல்டு இல்லாதவங்க டோனட் ஷேப்பில் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிளாஸோ இல்லை ரவுண்டாக என்ன ஷேப் இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவுண்டு லேயர் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் வந்து ஒரு ஓட்டை போடுறதுக்காக நான் வந்து வாட்டர் கேனோட கேப்பை தான் எடுத்திருக்கேன். இப்போ நடுவில் ப்ரெஸ் பண்ணிட்டா அதுலேருந்து வந்துடும். உங்கள் டோனட் சைஸில் கொஞ்சம் குட்டியாக வந்திருக்கு. உங்கள்கிட்ட ஒரு பெரிய ரவுண்டு ஷேப் இருந்தால் அந்த பெரிய அவுட்டர் லைனுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதுவே வந்து நடுவில் அந்த ஹோலே போடாமல் இதே ஜஸ்ட்டு ரவுண்டு ஷேப்பில் விட்டாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே பால் மாதிரியே எண்ணெயில் போட்டால் நமக்கு வரும். பாருங்கள், நான் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த ஷேப் ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, அது எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஸ்லோலியே வச்சு அது நல்லா ஹீட் ஆகணும். இப்போ போட்டோம்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான். 1 மினிட்லேயே வந்து நமக்கு டோனட் வந்து ரெடி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். ஸ்லோவாக வைங்க. ரொம்ப ரொம்ப அவுட்டர் லேயர்ஸ் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே வந்து பன்னு மாதிரி அப்படியே சாஃப்டாக வரும். ஜஸ்ட்டு 1 மினிட் தான். 1/2 மினிட் ஒரு சைடு, இன்னொரு 1/2 மினிட் இன்னொரு சைடு, அவ்வளோதான். இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம வேறு என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம போட்டு இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே சுகர் கோட்டிங் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு என்னென்னா, அந்த டோனட் சூடாக இருக்கும் போதே சுகரில் வந்து நம்ம போட்டு இப்போ டிப் பண்ணி எடுத்துக்கணும். சுகர் பவுட்ரு பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நார்மல் சுகர் வீட்டில் இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பவுடர்லாம் பண்ணல. பட் என்னோடய சுகர் வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ரொம்ப குட்டியான ஒரு மைன்யூட்டான ஸ்பார்க்லிங் தான் இருக்கும். அது இதில் வந்து சூடாக டோனட் இருக்கும்போதே நம்ம போட்டு அதில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் டோனட் ஷேப்பில் பண்ணேன் இல்லையா, அது போடுறேன் பாருங்கள். இது நம்ம ஷேப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு எடுத்துகிட்டு நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். உடனே நம்ம ஷேப் பண்ணோன்னே போடாமல் ஒரு 10 நிமிஷம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டோம்னா பாருங்கள், நமக்கு சூப்பராக பந்து மாதிரி அழகாக நமக்கு வந்து கிடைக்கும். இது டோனட்லேயே வந்து ஒரு ஈஸியான வே இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தான். ஈஸ்ட்டு மட்டும்தான் நம்ம வெளியிருந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். மற்றது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். இந்த சுகரில் டிப் பண்ணும்போது மட்டும் டோனட் சூடாக இருக்கும்போது டிப் பண்ணிங்கன்னா சுகர் வந்து ஸ்டிக் ஆகிக்கும். அது மாறி போச்சு அப்படின்னா நமக்கு அது ஸ்டிக் ஆகாது. அவ்வளோதான். இப்போ இதை கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவுட்டர் லேயர்லாம் உங்களுக்கு லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பன்னு மாதிரியே சாஃப்டாக இருக்கும். இது பாருங்கள், நான் ஓட்டையில் போடாமல் ரவுண்டாக பண்ணது பால் மாதிரியே இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட டோனட் ரெடி ஆகிடுச்சு. 2 கப்பில் செஞ்சேன். 1/2 kg இருக்கும். இது வந்து 15 டோனட்ஸ் எனக்கு வந்து இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பயங்கர சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். பட் ஆனால் எங்கள் வீட்டு அவ்வளோ நாள் இருக்காது. என் பையன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நிறைய எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துருவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. 2 நாளில் இந்த எல்லா டோனட்டுமே காலியாயிரும். ஸ்கூலுக்கு கொண்டு போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிட்ருவான். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருக்கும்போது வந்து பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வெளியேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டிலே செஞ்சோம்னா நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னு ஒரு திருப்தியாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தானே ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட போகிறாங்க. டோனட் வந்து மோஸ்ட்லி நான் ஓவனில் செஞ்ச டோனட்டும் நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது. அதுவும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ரைடு டோனட், ரொம்ப ஈஸியஸ்ட் வே டோனட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ரெசிபியில் பார்க்கலாம்.